Hi Shalom, good morning. 9th மேத்ஸ்ல சாமி 2வது பாடத்துல 18வது கணக்கு பின்வருவனவற்றை ஒரே வரிசை கொண்ட முருடுகளாக மாற்றுக. First one square root of 3, second one 4 root of 3, third one 3 root of 3. எப்படி படிக்கணும்? square root of 3. ஸ்கொயர்னா என்னது? அடுக்கு 2. ரூட்னா அடுக்கு 1/2. ரூட்னாவே அடுக்கு 1/2 தான். இப்போ ஸ்கொயர்னா அடுக்கு 2ன்றதுனால இதை எப்படி படிக்கணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அப்போ மக ஸ்கொயர்னா அடுக்கு 2 தானே, ரூட்னா அடுக்கு 1/2 தானே. இப்போ உங்க ஸ்கொயர்னு சொன்னதால ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம நீங்க எப்பயுமே சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னா 0 இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா இல்லை. என்னன்னு படிச்சீங்க? ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட்னா நீங்க மூலத்துல ஒண்ணுமே இல்லைன்னா இருக்குன்னு சாமி அர்த்தம் 2 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே. அடுத்த செகண்ட் ஒன், இது 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் படிக்கூடாது, 4 root of 3 இல்லைன்னா 4 root of 3 ஒரே மூச்சில் சொல்லுவோம். 4 root of 3 சொல்லக்கூடாது, 4 root of 3. இது 3 root of 3. இது என்னமாக ஒரே வரிசை கொண்ட, என்ன வரிசை? மூல வரிசை. மூலம் அப்படின்னா இந்த மூலையில இருக்குதுதா, இந்த ரூட்டுக்குள்ள இருக்குதுதா. ரூட்டுக்குள்ளனா இதுக்குள்ள கிடையாது, இந்த இதுக்குள்ள இருக்குதுல, அதுக்கு பேர் தான் மூல வரிசைன்னு சொல்லுவோம். அப்போ ஒரே வரிசைன்னா இங்க வரிசைகள் மாறி மாறி இருக்கு. இங்க 2 இருக்கு, இங்க என்ன இருக்கு? நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க சாமி. 4 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. இப்போ இந்த 2 4 3 இது எல்லாமே வேற வேறையா இருக்கு. 2னுடைய மடங்கு 4. ஓகே. அப்ப இந்த இடத்துல என்ன வர வைக்கலாம்? 4 வர வச்சிடலாம். 4க்கும் 3க்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப சம்பந்தமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? 2த்தையும் பெருக்குவோம் இல்லையா? அப்ப 2த்தையும் பெருக்குனா என்னது? 12 வரும். இதை 4ஆல பெருக்கணும், இதை என்ன பண்ணணும்? 3ஆல பெருக்கணும். அப்போ ஒரே வரிசை கொண்டதாக நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னா அதற்கு மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ்ல எல்சிஎம் சொல்லுவாங்க, தமிழ்ல மீசிமான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மீப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இது ஒரே வரிசை கொண்ட உருடுகளாக நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னா என்ன வரிசை? மூல வரிசை. மூல வரிசை என்னது? இந்த மூலையில இருக்கிறது தான் மூல வரிசை. ஓகே. அப்போ இது இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? இதுக்கு இந்த 2 4 3 இது எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் சாமி? மீசிமா கண்டுபிடிக்கணும் அல்லது மீப்போமா கண்டுபிடிக்கணும். 2 4 3 மீ போ மா என்ன வரும் செல்லும்? 2னுடைய மடங்கு தான் 4. அப்போ 4 எடுத்துக்கணும். 4க்கும் 3க்கும் சம்பந்தம் கிடையாது, ஏன்னா இது பகாயன். சம்பந்தம் இல்லைன்னு ஒரு பகையன் ஒரு பகாயன் வந்துச்சு, அது பேர் சார் பகாயன்கள் சொல்லுவாங்க. எப்போ சார் பகாயன்கள் வந்துச்சோ அதை 2த்தையும் என்ன பண்ணிக்கணும் சாமி? பெருக்கிக்கணும். அப்போ 4 3 12. அப்போ இந்த இடத்துல என்ன வர வைக்கணும்? 12. இந்த இடத்துல 12, இந்த இடத்துல 12 வர வைக்கணும். ஓகே. அப்போ இதை போடுங்க. 2 2 கூட எதை பெருக்கணும்? 12. 2ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்க. எத்தனை 12? சொல்லல நிறைய பேர். 6 12. குட். அப்போ 6ஆல பெருக்கணும். இந்த ரூட் இப்படிதான் போடணும் சாமி. இங்க நான் பெருக்கிட்டேன். ரூட்னா என்னது? அடுக்கு 1/. அப்ப எதால பெருக்கியிருக்கேன்? 2 ஏற்கனவே இருக்கு, 6ஆல பெருக்கியிருக்கேன். அப்ப இது 6ஆல பெருக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் மூலத்தை 6ஆல பெருக்கினேன் அப்படின்னு சொன்னா அடுக்கு எதால பெருக்கணும்? நானு 6 அடுக்கு 6ஆ போடணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அப்ப இங்க மூலத்துல 6 போட்டா 3ன் அடுக்கு 6 போடணும். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், இதுவும் பாருங்க 4 4 கூட எதை பெருக்குனா 12, 3 பெருக்குனா 12. அப்போ 3 2 போட்டு பெருக்குனா மூலத்துக்குள்ள 3 போட்டா இங்க என்ன பண்ணணும்? அடுக்கா போடணும். தேர்ட் ஒன், 3 கூட 4 பெருக்குனாதான் 12. அப்போ மூலத்துக்குள்ள 4 பெருக்குனா இங்க என்ன பண்ணும் சாமி? அடுக்கா போடணும். ஓகே செல்லம். இப்ப பாருங்க 6 12 12 ரூட் ஆஃப் 3 எத்தனை முறை போட்டு பெருக்கணும் சாமி? 6 முறை. அடுக்குன்னு சொன்னாவே அத்தனை முறை போட்டு பெருக்கு. அப்போ 3 3 3 3 3 3 2 4 6 3 3 9 3 3 9 3 3 9. அப்போ 9 9 எவ்வளோ? 81. இந்த ஒரு 9 இருக்கு, பெருக்குனா வரும். ஒரு 9 9 8 9 72 729. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்க சாமி 12. 3 எத்தனை முறை போட்டு பெருக்கணும்? 3 முறை பெருக்கணும். 3 3 9 9 3 27. தேர்ட் ஒன் 3 12 ரூட்டுக்குள்ள 3 எத்தனை முறை போட்டு பெருக்கணும்? 4 முறை போட்டு பெருக்கணும். இதான் 4 முறை. 3 9 3 9. அப்போ 9 9 எவ்வளோ சந்தேகம் வந்துச்சு? 81. இப்போ பாருங்க மூல வரிசை எல்லாம் ஒரே மாதிரி வந்துருச்சா? இங்கே 12 இங்கே 12 இங்கே 12. ஆன்சர் ஓவர். தேங்க்யூ.